வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி. இன்னைக்கு வீடியோவில் மாடி தோட்டத்தில் புளிச்சக்கீரை எப்படி வளர்க்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரை வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு கீரை வகைன்றதுனால மாடி தோட்டத்திலே நம்ம அசால்ட்டாக வளர்த்துடலாம். ஸோ இதுக்கு மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து செம்மண்ணும் தொழு உரம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் நீங்கள் விதை போட்டாலே வந்து ரொம்ப நல்லாவே வளருது. சீடு வந்து நான் லோக்கல் நர்சரியில் தான் வாங்கினேன். இது வந்து பச்சை நிறத்தில் வரும் பாருங்கள், அந்த புளிச்சக்கீரை. ஸோ இதோட சீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மண்ணில் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து சீடு போட்டோன்னா செடி வந்து ஈவனாக வரும். அப்போ செடிக்கு வந்து ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சீடு போடுங்க. நான் ரொம்ப கேப் விட்டுலாம் போடல, பக்கத்துலேயே தான் சீடெல்லாம் போட்டேன். ஆனால் எல்லாமே வந்து கரெக்டான ஸ்பேஸில் தான் வளர்ந்துருந்தது. சீட் போட்டு அதில் வந்து மேலே லைட்டாக மண் மூடிட்டு தண்ணி தெளித்து விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப சின்ன சீடுன்றனால அதிகமாக வந்து மேலே மண் போட தேவையில்ல. நான் ஒரு அரை அடி கேப்லேயே வந்து மொத்தம் 3 லைனில் இந்த மாதிரி சீடு போட்டிருந்தேன். நான் விதை போட்ட 5வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா விதையுமே 100% முளைச்சிருந்தது. பாருங்கள், அந்த குட்டி குட்டி லீஃப் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் வாங்கின சீடு வந்து நல்ல முளைப்பு திறன் உள்ளது போல இருக்குது. அதனால தான் போட்ட எல்லாமே வந்து சூப்பராக முளைச்சிருக்கு. இது வந்து 8வது நாள். 8வது நாளில் பாருங்கள், அடுத்த 2 லீஃப் வந்து விட்டுருக்கு. அடுத்து இது விதை போட்ட 2வது வாரத்தில் பாருங்கள், இப்போ தான் வந்து அந்த புளிச்சக்கீரைக்குரிய இலையே வந்திருக்கு. அது வரைக்கும் வந்து நார்மலாக எல்லா செடியிலையும் வர்ற மாதிரி அந்த சாதாரண இலையாக தான் வந்தது. அதுக்கப்புறம் இந்த புளிச்சக்கீரையோட இதுவே வந்து ஒரு 2வது வாரத்தில் தான் வந்திருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் விதை போட்ட நேரமாக என்னன்னு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய களைச்செடி புளிச்சக்கீரையை விட அதிகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு அதில். சரி, இதுக்கு மேலே இது நல்லா வருமா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவே எடுக்காமல் விட்டேன். அதுக்கப்புறம் 1.5 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 1.5 மாதத்தில் எடுத்த வீடியோ. பாருங்கள், கீரை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கீழே களையும் தெரியும் பாருங்கள், அதுவும் எப்படி வளர்ந்துருக்குன்னு. இது வந்து கீரை விதைச்சி 50வது நாள். 50வது நாளில் பாருங்கள், கீரை என்ன சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. மொட்டுக்கள் இப்போ தான் லைட்டாக விட ஆரம்பிச்சிருந்தது. இப்போ வந்து கீரை விதைச்சி 55வது நாள். 55வது நாள்லேயே நம்ம அறுவடை பண்ணுற அளவுக்கு கீரை செம்மையாக வந்திருக்கு. மொட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்குன்னு. இதுலேருந்து தான் விதை வரும். இந்த மொட்டுக்கள் வந்து பூவாக மலரும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து அது மலர்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. அதனால் இப்போ நான் அறுவடை பண்ண போகிறேன். நான் இப்போ கொஞ்சம் கீரையை தான் அறுவடை பண்ணுறேன். அந்த கீரையை பார்க்குறதுக்கு பாருங்கள், ஒரு மூங்கில் காடு மாதிரி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நம்ம நட்டது எல்லாமே முளைச்சி அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருந்தது. புளிச்சக்கீரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பராமரிப்புன்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம மண் கலவை மட்டும் சாதாரணமாக செம்மண்ணும் தொழு உரம் சேர்த்து தான் கலந்து போட்டது. அது கூட வந்து கரெக்டாக நீங்கள் வந்து தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதும், சூப்பராக வருது. இன்னொன்று, எனக்கு மழையும் வந்தனால ரொம்ப நல்லாவே வந்தது. நான் இப்போ கொஞ்சம் கீரை தான் அறுவடை பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பூ பூத்து அது மலரும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை காட்டுறதுக்காக வந்து நான் பாதி கீரையை வந்து அறுவடை பண்ணல. இப்போ கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சூப்பரான புளிச்சக்கீரை கடையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது. ஸோ அடுத்து பாருங்கள், நான் பூ வர்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது நம்ம புளிச்சக்கீரை பறித்து 2வது நாளில் பாருங்கள், அந்த பூ மலர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வெள்ளை நிறத்துக்கும் உள்ள அந்த மெரூன் கலருக்கும் பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குன்னு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் மெட்ராஸ் விவசாயியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.